ஆமே, இந்த புயலை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. கிறிஸ்துவின் வாசனை மட்டும் நம்ம கிட்ட வெளிப்பட்டுன்னு வைங்களேன், அதுக்கு மேல எந்த தகுதியும் கிடையாது, அதுக்கு மேல ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா எந்த பணத்தாலையும் வாங்க முடியாதது, எந்த மனிதனாலையும் உருவாக்க முடியாதது, உன்னதத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கிரயமாக தந்து வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை குறித்து தான் எனக்கு டவுட் இருக்குமே தவிர இயேசு மேல எனக்கு என்ன கிடையாது, டவுட் கிடையாது. யாக்கோபே, இஸ்ரவேலே, ஒன்றை புரிந்து கொள், கர்த்தர் உனக்கு செய்கிறது தீமை அல்ல, கர்த்தர் உனக்கு செய்கிறது நன்மையே. இது உனக்கான சோதனை அல்ல, இது மற்றவர்களுக்கு சோதனை, ஆனால் இது உனக்கான பரீட்சை. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு தெரிந்த ஒரு மலையாள பாடலை ஆமே நம்பிக்கையோடு நல்ல கரங்களை தட்டி பாடி அதன் பிறகு நாம கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ, ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെയുണ്ട്, എന്നെ കൈവിടാത്തവൻ, യേശു എൻ കൂടെയുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി. അറിയിക്കപ്പെടുക വായ്കളെ திறந்து ആമേൻ ഹല്ലേലൂയ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല, എരിതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല. சொல்லுங்க, വീഴുന്നത് തീയിലല്ല, என் இயேசுவின். எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க, யாரும் சும்மா இருக்க கூடாது. ஓரா கபா சந்தனரா. പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ, ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ. എല്ലാരും ഒരേ ശബ്ദമായി നടത്തുന്നതേശുവത്രേ ஞானவன். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் அப்பா கையில தான் இருக்கிறேன், நான் அவர் கையில் இருக்கிறேன். ஞானவன் கரங்களில். நல்ல கையை தட்டி பரீட்சை என்ற தெய்வம். Glory. ஆமென். பரீட்சை என்ற தெய்வம் പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ.
ദൈവമേനിക്ക് അനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. கர்த்தர் நம் பட்சத்தில் அல்லவா இருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வம் அனுகூலமெங்கில் ஆரெனிக்கெதிராயிடும். தெய்வம் அனுகூலமெங்கில் பரீட்ச என்ற தெய்வம் ஆமென். പരിഹാരം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായെന്നറിയുന്നു ഞാൻ. താഴ്ത്തുகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பு நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இந்த உலகத்திலே சோதனை இல்லாத மனிதனே கிடையாது. 1 கொரிந்தியர் 10:13 பார்க்கும்போது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனாலே அவனுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனை உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? அழுவாங்களாம். ஏன் அழுவாங்க அப்படின்னா, ஐயோ அவன் வெளியே வந்த சந்தோஷத்துல இந்த குழந்தை இருக்கு, ஆனா இங்க இந்த குழந்தை என்ன பாடு பட போகுதோ அப்படின்னு நினைச்சு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கும் போது, நம்ம ஊர்ல தான் எல்லா வாயில லட்டு, ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த குழந்தை பிறக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அழுவாங்களாம். இந்த பிள்ளை என்ன பாடுபட போதோ, இந்த உலகத்துல கஷ்டம், இந்த உலகத்திலேயாமா நீ வந்த, இது எவ்வளோ மோசமான உலகம் தெரியுமா, இது எவ்வளோ வேதனையான உலகம் தெரியுமா, இப்போ ஒன்றும் தெரியாது உனக்கு, போக போக தெரியும் அப்படி சொல்லி அழுவாங்களாம். இந்த பூமியில மனுஷன் அப்படிங்கிற நிலையில இருக்கிற எல்லாருக்குமே போராட்டம், சோதனை உண்டு. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 9:16 கர்த்தர் ஒருவனை குறித்து சொல்லும்போது அவன் கஷ்டப்படுவான் அப்படி சொல்லாம, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இந்த அவன் யார் அப்படின்னா 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் இதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா, நம்ம போன வாரம் கேட்ட செய்தியின் தொடர்ச்சியை தான் கேட்க போகிறோம். இது சாதாரண மனுஷனுடைய பாடு அல்ல, விசேஷித்தவனுடைய பாடுகள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கூட இருக்கிற மற்ற எல்லாரை விட நீங்க நெருக்கப்படுறீங்கன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். 8 பேர்ல தாவீது 8 பேருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா தாவீது சந்தித்த பிரச்சனை என்பது அது ரொம்ப அதிகமான பிரச்சனை. 12 சகோதரர்கள்ல 12 சகோதரர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் யோசேப்பு சந்தித்த பிரச்சனை என்பது அது அதிகமான பிரச்சனை. ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே விசேஷித்தவர்கள். ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போதும் பிரச்சனை இல்லை, ஆனா மோசே பிறக்கும் போது பிரச்சனை இருந்துச்சு. ஆமே, காரணம் என்ன அப்படின்னா விசேஷித்தவன். விசேஷித்தவனுக்கு இந்த பூமியில
பாடுகள் உண்டு. ஹல்லேலூயா. ஏசா யாக்கோபு நிக்கிறாங்கன்னு வைங்கள. இப்போ ரெண்டு பேரும் இங்க வாங்க அப்படின்னு சொன்னா ஏசா எப்படி வருவான்? ஜம்முன்னு வருவான். யாக்கோபு எப்படி வருவான்? ஆமென். இப்படி இப்படி வருவான், நோண்டி நோண்டி வருவான். ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் ஏசாவை அல்ல யாக்கோபை தெரிந்து. ஏசாவுக்கும் பாடுகள் உண்டு, ஆனா யாக்கோபின் பாடுகள் போல அல்ல. யாக்கோபை கர்த்தர் தொட்டது தொடையில, யாக்கோபுக்கு தொடையில, ஏசாவை தொடல. அவ்வளவுதான். ஆமா, ஏசாவை டச் பண்ணவே இல்லை. ஆனா யாக்கோபுக்கு ஒரு பிடி பிடிச்சார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபே ஸ்ட்ரைட்டா வானா இப்படிதான் வருவார். ஆமென். இது விசேஷித்தவனுடைய பாடுகள். பாடுகள். ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த பாடுகள்? இந்த வார்த்தையை கடந்த வாரத்தில் ஆவியானவர் காண்பித்து தரும்போது உள்ளத்தில் எழும்பின கேள்வி, கிறிஸ்து பாடுபட்ட பிறகும் அவருடையவர்களுக்கு ஏன் பாடுகள் என்ற கேள்விக்கு தான் ஆவியானவர் பதில் தந்தார். அந்த பதிலை தான் கடந்த வாரத்திலும் பார்த்தோம், இந்த வாரத்திலும் பார்க்கிறோம். இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஆராதனையில் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. அதனால் அடுத்த வாரத்திலும் நாம் அதை தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் பாடுகள் என்று 5 காரியங்களில் 2 காரியம் போன வாரம் சொன்னேன். இப்போ நான் ஒருத்தங்களை கை காட்ட போறேன், அவங்க எழும்பி சொல்ல போறாங்க. ஆமென். சிலர் அதனால தான் நாங்கள் செய்திட்டோம், எழும்புறதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா சொல்றேன், கை காட்ட மாட்டேன். ஏன்னா உங்களை பற்றி தெரியும், நீங்கள் ஈஸியாக மறந்துடுவீங்க. ஆமென். இருந்தாலும் சிலருக்கு ஞாபகம் இருக்கும். அது 2 காரியத்தில் முதல் காரியம் ஏன் பாடுகள்? பங்காளி மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பங்காளிகளாக அவர் வெளிப்படும் போது, அவர் வரும் நாளினில் என்னை காராமா செய்து பங்காளி அப்படிம்பார், அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே பங்காளிகளாக. எனவேதான் இவர்கள் யார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது 7வது அதிகாரத்தில் ஒரு திரள் கூட்டம் இருக்கும்போது, ஆமென், தூதன் யோவானை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டா, அப்பொழுது 13-14 வாசிங்களே. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்து, மூப்பர்களில் ஒருவன், அங்க 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் யோவானை பார்த்து, இது யார் தெரியுமா, எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்கிறான். அதற்கு நான் கேட்கும்போது யோவான் சொல்றாரு, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவர்கள் மிகுந்த உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து விழித்தவர்கள். அடுத்த வார்த்தை ஆனபடியால். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியால். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை, அப்போ ஆலயத்தில், அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரலோகத்தில் நிறைய இடம் இருக்கு. அதாவது பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா விவிஐபி பாஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எங்க பிளேஸ் தெரியுமா? ஃப்ரண்டில் இருப்பாங்க. ஆமாம், அது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க வருவாங்க, அல்லது நிறைய பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க வருவாங்க. பெரிய பெரிய ஷோ, பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நடத்தும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. பரிதாபம் என்னென்னா, அது கிறிஸ்டியன் இதுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னு தெரில, அது விட அது நம்ம டாபிக் கிடையாது. ஆமென். இப்படிப்பட்ட பெரிய பெரிய கான்சர்ட், பெரிய பெரிய ஷோலாம் நடக்கும்போது அப்படி நிறைய பாஸ் வச்சுருப்பாங்க. அதில் விவிஐபி பாஸ் வச்சுருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரெண்டில் உட்காரணும். நம்ம ஊரில் சர்க்கஸ் போடும்போதும் 3-4 ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆமே, சின்ன வயசில் வந்து 5 ரூபா அதுக்கு எங்களை ஸ்கூல்லேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு கேலரி இருக்கும், 5 ரூபா கேலரி. அப்போ இப்போ உண்டாது கேலரி? சொல்லுங்க, போயிருப்பீங்கல்ல. சொன்னால் மாட்டிடுவோம், அதனால் சைலண்டாக இருப்போம். அது அப்போ ஃப்ரெண்டில் இருப்பாங்க பாருங்கள். நிறைய காசு கொடுத்து வாங்குறவங்க ஃப்ரெண்டில் இருப்பாங்க. ஆண்டவர் வந்து ஃப்ரெண்டில் யாரை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அப்படி ரொம்ப அதிக வரம் பெற்றவர்கள், அப்படி அதிகம் சபை கட்டி கொடுத்தவர்கள், அப்படிலாம் இல்லை. அவர் நியமித்த பாதையில அது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ ஆமை வேதனையோ துன்பமோ, இது கர்த்தர் எனக்கு நியமித்த பாதை. ஆமை, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது தேவ சித்தம் என்று முழு மனதோடு ஒப்பு கொடுத்து வர்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம் பரலோகத்தில் ஒரு உயர்ந்த மேன்மையான ஸ்தானம். ஹல்லேலூயா. அதான் விசேஷித்தவனுடைய பாடுகள், விசேஷித்தவனுடைய பாடுகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, பாடுகளுக்கு பங்காளியாக. அது மட்டுமல்ல, இன்னும் இதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கிறது. அதுதான் அவரோடு கூட. கர்த்தருக்கு சித்தமானால் அதை அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். ஆமாம், 2வது ஒரு பாயிண்ட் சொன்னேன். எதுக்காக பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னா, சூப்பர், அழகா சொல்றீங்க. ஆமா, நீங்க வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. நல்ல வீட்லயும் இடம் கொடுக்குறீங்க, இங்கேயும் இடம் கொடுக்குறீங்க. நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. ஆமா, கிறிஸ்துவை போல ரோமர் 8:29 தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அப்போ என்ன பார்த்தா பிதாவுக்கு என்னதான் யாருதான் தெரியணும் தெரியுமா? சொல்லுங்க, இயேசுவை தான் தெரியணும். வேற எதை தெரிஞ்சாலுமே அவருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா வேற யாரையும் பிடிக்காதுன்னு இல்லை. அவர் என்ன உருவாக்குனதே அப்படிதான். என்ன பார்த்தா எப்படி தெரியணும்? ஆமா, இதுதான் அப்படி தெரியும். அது எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஈசாக்கு கண்ணெல்லாம் இப்படி மங்கலாக ஆரம்பிச்சிட்டு, ஒழுங்கா யார் ஃப்ரெண்டில் நிற்கான்னு தெரியல. ஆனால் நாக்கில் டேஸ்ட்டுக்கு ஒரு குறைவு கிடையாது. அவருக்கு வந்து அப்படியே சரி, கடைசி காலம் இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மகனை கூப்பிடுவோம். யாரை? ஏசாவை கூடுவோம். அதான் மூத்தவன். அது இயல்பாகவே, அது இயற்கையாகவே அமைஞ்சிட்டு. சேஷ்ட புத்திர பார்க்கும். அவன் போராட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவனை கூப்பிட்டு, இங்கே பாரு, எனக்கு வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், சாகிறதுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வதிக்கணும். ஆனால் நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு காட்டில் போய் வேட்டையாடி நல்ல ஏதோ மானம் ஏதோ பிடிச்சு கொண்டு எனக்கு முன்னாடி வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை பிளஸ் பண்ண போகிறேன். ஏசாக்கு குஷி ஆயிட்டு. ரைட், இதை யார் கேட்டுட்டு இருக்கிறா? கிச்சனில் இருக்கிற அம்மா காதில் விழுது, யாக்கோபு காதில் விழலை. அதாவது ஸ்திரீகளுக்கு உள்ள ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, மிக்சி ஓடட்டும், கிரைண்டர் ஓடட்டும், ட்ரெயினே ஓடட்டும், ஆனால் எங்க யாரு பேசுறாங்கிறது காதுல. ஆனால் சண்டை என்ன பேசுறான்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஆமே, அப்படியே விழுது. நம்ம அப்படியே சமைச்சிட்டு யாக்கோவே அப்படி கூடுறாங்க. என்னம்மா, இங்கே பாரு, அப்பா இப்படி பிளான் போட்டிருக்கிறார். நீ என்ன பண்ணு, நீ ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு வா, ஒரு செம்மறி ஆடை பிடிச்சி அடி, அந்த தோல்லாம் உன் மேலே வச்சு செட் பண்ணி விடுறேன், நான் சமைச்சு தரேன். உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமைச்சா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் சமைச்சு தரேன். நீ ஏசாக்க வஸ்திரத்தை போட்டுட்டு கிட்டப்போ. இப்போ ஈசாக்கு யாரை பிடிக்கும்? ஏசாவை பிடிக்கும். இப்போ யாக்கோபு ஏசாவின் வஸ்திரத்தை போட்டுட்டு கிட்ட போறான். அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ ஈசாக்கு கேட்கிறாரு, யார் இது அப்படின்னு கேட்கிறாரு. ஆமே, அப்பான்னு யாக்கோபு கூப்பிட்டு ஈசாக்கு யார் இது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா அவருக்கு வாய்ஸ்ல என்ன வந்திருக்கு? டவுட் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இவர் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். யாரு?
யாக்கோபு. ஆனா அது சொதப்பிட்டு, அது வேற. கொஞ்சம் அப்படியே ஏசா மாதிரி அப்படி ட்ரை பண்ணி பேசியிருப்பாரு. யார் இது? அப்போ நோதான் ஏசா அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லையே சத்தம் கேட்டா இங்கே வா இங்கே வா இங்கே வா, கையை காட்டு. ஏசாவுக்கு கையெல்லாம் நல்ல முடிவு உண்டு. அதே மாதிரி அந்த அடித்த ஆட்டோடைய அந்த தோல் எடுத்து மேலே போட்டோன்னே கையை பார்த்தா ஏசா கை மாதிரி தான் இருக்கு. ஆனால் சத்தத்தை பார்த்தா ஆமே இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிடுவார். நான் சொல்கிற சம்பவம் ஆதியாகமம் 27. கூப்பிட்டு பக்கத்தில் அணைத்து அப்படி ஸ்மெல் பண்ணுவார். போட்டிருக்கிறது யாருடைய ட்ரெஸ்ஸு? ஏசா ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள யார் இருக்கிறா? யாக்கோபு இருக்கிறான். ஸ்மெல் பண்ணதும் யாருக்கு தெரிஞ்சிட்டு தெரியுமா? ஈசாக்குக்கு தெரிஞ்சிட்டு இது யாருடைய ஸ்மெல்லு. அதன் அர்த்தம் என்ன? எப்போ ஏசா வந்தாலும் யாக்கோபு ஹக் பண்ணுவார். சாரி, ஈசாக்கு ஹக் பண்ணுவார். இது யாருக்கு மிஸ் ஆச்சு தெரியுமா? யாக்கோபுக்கு மிஸ் ஆச்சு. ஜீசஸ் வந்து பிதாவுக்கு ரொம்ப ஃபேவரட். அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க. இப்போ ஸ்மெல், ஏசா ஸ்மெல் வந்ததும் பிளஸ் பண்ணிட்டார். அவ்வளவுதான் ஸ்மெல். கிறிஸ்துவின் வாசனை மட்டும் நம்ம கிட்ட வெளிப்பட்டுன்னு வைங்களேன், அதுக்கு மேல எந்த தகுதியும் கிடையாது. அதுக்கு மேல ஒரு தகுதியும் கிடையாது. நல்ல கைய தட்டி, நான் அதாக்கும் நான் இதாக்கும் அதெல்லாம் தூக்கி போடு. இவன் சொல்ற நான் ஏசா வார்த்தையை வச்சு ஏன் வாங்க முடியல? கையில என்ன இருக்கு? தோசையா? தோசை. நம்ம ஊரில் சொல்லணும்னா காணிக்க. இல்ல கையில் என்ன இருக்கு? காணிக்க வச்சு வாங்க முடியல. நம்ம எல்லாம் நிறைய அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். சர்ச்சில் வந்து அப்படி இப்படி எல்லாம் பேசி வாங்கிடலான்னு, அதை இதை கொடுத்து வாங்கிடலான்னு. வாங்க முடியல. ஆனா வார்த்தையால வாங்க முடியாதது, காணிக்கையால வாங்க முடியாதது, வாசனையால நல்ல கரங்களை சாட்டி சபையே உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென். இந்த ஒரு ஜெபமாக அப்படியே கண்களை மூடி ஆமென். சுகந்த வாசனையா நுகர்ந்து, ஓ தகப்பனே உம்மிடத்தில், தகப்பனே தகன பலியானே, தகன விட்டு கொடுங்க. நம்ம சுய எல்லாம் கம்ப்ளீட்டா அடிபடட்டும். நம்ம கிட்ட நல்லா இருக்குதோ? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுவதற்கு தடையா என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே அடிபடட்டும். அக்கினி 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 அக்கினி. ஓ ராகபா ராமா சதா ராமா காரா. ஜீசஸ் ஜீசஸ் அக்கினி. ஆமென். அதனாலதான் கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். முதல்ல கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். ஆமா, இந்த 2வது பாயிண்ட் தான் டச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த செகண்ட் சர்வீஸ்ல இதை கொஞ்சம் கூட டீப்பா பேச வைக்கிறார். ஆமென். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதன் அடிப்படை தான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும், அவரோடு கூட உடன்படிக்கை செய்யணும். உடன்படிக்கை செய்யணும். உடன்படிக்கை, அதுதான் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் உடன்படிக்கைக்கு உட்படாம யாராவது இருக்கிறீங்கன்னா ஆமென், உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது பழையன ஒளிந்தன, பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டாச்சு, எல்லாம் புதிதாயின. இப்ப நான் அவருடையவன், அவருடையவன். கலாத்தியர் 3 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமைங்க. வித்தியாசமே கிடையாது, வித்தியாசமே கிடையாது.
இப்போ ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு யார் நின்னாலும் அவங்க ஹைட்டாக இருந்தாலும் அவங்க யார் தான்? போலீஸ் தான். கட்டையாக இருந்தாலும் அவங்க யார் தான்? போலீஸ் தான். வெள்ளையாக இருந்தாலும் அவங்க யார் தான்? போலீஸ் தான். கருப்பாக இருந்தாலும் அவங்க யார் தான்? போலீஸ் தான். பாடியை ஃபிட்டாக வச்சுருந்தாலும் அவங்க யார் தான்? போலீஸ் தான். இருந்து போட்டிருந்தாலும் அவங்க யார் தான்? ஏன்னா என்ன தரித்திருக்கிறாங்க? அந்த யூனிஃபார்ம் தரித்திருக்கிறாங்க. ஆமே, நம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய மனுஷனை களைந்து போடுங்க. ஆனால் சிலருக்கு என்ன தெரியுமா, புது ட்ரெஸ் வாங்குவாங்க, ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பழைய ட்ரெஸ் தான், பழைய ட்ரெஸ். இப்படி ஒரு நாள் மட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க உண்டு. ஒரு கம்யூனியன் எடுக்கிற நாள் அன்னைக்கெல்லாம் அப்படி கம்யூனியன் முடிச்சுட்டு வெளியே போகும்போது பார்த்தா இந்த யாக்கோபு கண்ட சொப்பனம் போல இருக்கும். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கும். 2 நாள் தள்ளி பார்த்தா யாக்கோபு திரும்பி பார்க்கும்போது ஏசா 400 பேரோட அதே தூதர்கள் தான். இப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அதான் அந்த ஒரு நாள், அது ஒரு நாள் புது வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், ஞானஸ்நானம் எடுத்த ஆரம்பத்தில் அப்படி இருப்பாங்க. வேற எதையுமே பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே காது பொத்திட்டே வருவாங்க. வேற எந்த சத்தமும் நம்ம கேட்டவே கூடாது. ஆமே, பழையன ஒளிந்தன. எதற்கு? அவர் அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டாச்சு. தரித்து கொண்ட எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. தரித்து கொண்ட பிறகு அடுத்து என்ன செய்யணும்? யோவான் 15:4 இயேசு சொல்லுவார், என்னில் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீ கொடி, நான் யாரு? செடி. ஆமென், ஆமென். எது வேரூண்டி நிற்கும் தெரியுமா? செடி. செடியா கொடியா? செடி. இந்த கொடி என்ன செய்யணும்? படர்ந்து இருக்கணும். இப்போ இந்த செடியும் கொடியும் கட் பண்ணிட்டா எது சாகும் தெரியுமா? கொடி சாகும். எது சாகாது தெரியுமா? செடி சாகாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், மிகுந்த, அந்த மிகுந்த கனிதான் கிறிஸ்துவின் சாயல். அப்ப அந்த கனி, நான் நிலைத்திருக்கிறேன், நீ நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டா நான் கை தூக்க தான் செய்வேன். நான் நிலைத்திருக்கிறேன் இல்லையா என்பது எதுல தான்? நான் கை தூக்குறதுல வெளிப்படாது, கனியில தான் வெளிப்படும். கனி இருக்கும், எல்லாருக்குள்ளும் கனி இருக்கும். ஒரு இறக்க குணம் இல்லாம யாராவது இங்க இருக்கிறோம்? எல்லார்ட்டையும் இறங்குறோமாங்கிறது 2வது கொஸ்டின். ஒரு சிலர் மேலேயாவது நமக்கு இறக்கம் இருக்குல்ல, ஒரு சிலர் மேலேயாவது நமக்கு அன்பு வருதில்ல, ஒரு சிலருக்கு அதாவது சில செய்தி பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படின்னு தோணுதில்லை. அதெல்லாம் இறக்கம் தானே, அதெல்லாம் உள்ள ஒரு நன்மை இருக்கிறதுனால தான் அப்படி வருது. எல்லாருக்கும் இருக்கு, எல்லார் மேலேயும் இருக்குதா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின். பைபிள் சொல்லுது, யாவரோடும் சமாதானம். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம சிலரோடு சமாதானமா இருப்போம், சிலரோடு சமாதானமா இருப்போம். ஆனா யாவரோடும் வரும்போது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும், பெரிய கேள்வியா இருக்கும். சிலருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்கும்போது, திராணி இருக்கும்போது சொல்றேன், திராணி இல்லாம ஹெல்ப் பண்ண ஆசை இருக்கு, என்ன பண்ண, அதெல்லாம் இல்லை. திராணி இருந்து நமக்கு எல்லாருக்கும் பண்ண முடியுதான் கேட்கும்போது பெரிய கேள்வியா வருது. அப்ப இந்த இடத்துல தான் நம்முடைய கனிகள் பத்தல்லன்னு அர்த்தம். கனிகள் என்னது செய்யல? பத்தல்ல. 12 சீஷர்களுக்கு 5 அப்பம் 2 மீன் பத்தும். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் 5000 பேருக்கு பத்தாது. ஆமா, கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற எல்லை பெரிதா இருக்கும்போது இந்த கனிகள் உனக்கு பத்தாது. உன்னை கர்த்தர் நியமித்தது மிகுந்த கனிகளை கொடுக்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்துவை போல மாற ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆயிரங்களுக்கு பயன்படுவார்கள், ஆயிரங்களுக்கு பயன்படுவார்கள். கிறிஸ்துவின் கையில போன அப்பம் நொறுக்கப்படும். நொறுக்கப்பட்ட அப்பத்தை புசித்தவர்கள் 5000 புருஷர்கள். ஆமென். அவர் அப்பத்தை எடுத்து, அப்பங்களை எடுத்து பிட்டு, மலையாளத்தில் நொறுக்கி, அதை உடைத்து, அப்ப கையில போய் உடைக்கப்படுமானால்
அது கொஞ்சம் பேருக்கு அல்ல, அநேகருக்கு. ஆமென். பயன்பட்ட பிறகு அது அப்ப துணிக்கைகள் அல்ல சேர்த்தது, அப்பங்கள் சேர்க்கப்பட்டது. சத்தமும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. அப்ப தேவன் எதற்கு என்ன இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்? இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். அவன் அநேகருக்கு. ஆண்டவர் பவுலை குறித்து சொல்லும் போதே இவன் புறஜாதிகளுக்கும் 9-15 அப்போஸ்தலர், ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். அப்போ எல்லா பக்கத்திலிருந்தும் இவருக்கு என்ன வருது அப்படின்னா நெருக்கம் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லாரும் கவனிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்பப்ப தலையை அப்படி மேலே தூக்கி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க கவனிக்கிறீங்க. அதாவது ரொம்ப நேரம் கண்ணை இப்படி கண்ணிமை மூடாம ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஆளு அமெரிக்கா தாண்டி போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா, அதுக்காக நீங்க சும்மா பார்த்து கண்ணடிச்சிட்டும் இருக்கக்கூடாது. எதுவுமே பிரச்சனை தான். ஆமே. அப்ப அதனாலதான் இடையில ஆமேட் சொல்லுங்க, அல்லலியா சொல்லுங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் அப்படி இருந்தோம்னு வைங்களேன், டக்குன்னு இழுத்துட்டு போயிடுவோம். அப்பொழுது ஆமே, இயேசுவையே தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் நிறுத்திட்டான். யாராவது மேல இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போ கீழே இறங்கி வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம், ஏன் தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்? ஏன் பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்? ஆமா, இதற்கு ஒரு பெயர் சொல்லலாம். அதுதான் விசுவாச பரீட்சை. விசுவாச பரீட்சை. நம்ம பாடணுமே, பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சால் பரிகாரமே நிக்காய்க்க. இந்த விசுவாச பரீட்சை குறித்து நம்முடைய சபையிலும் அதிகம் பேசப்பட்டிருக்கிறது. போன டிசம்பர் மாதம் கடைசி சண்டே டேவிட் சாம் மூலமாய் ஆண்டவர் அந்த வார்த்தையை நம் மத்தியிலே பேசினதை நீங்கள் கண்டிப்பாய் மறந்திருப்பீர்கள். ஆமே, நீங்க கேட்டிருப்பீங்க, ஞாபகத்தில் இருந்திருக்கும். அதாவது வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? மறக்கவே மாட்டாங்க. இதான் நம்ம கேட்கறதுல நமக்கு ஞாபகத்தில் இருக்குமான்னு ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் அதை சொல்லும்போது நமக்கு என்ன வரும் தெரியுமா? ஞாபகத்தில் வரும். இதுதான், இவ்வளோதான். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இங்கே பாரு, நீ 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் பேசினாலும் 20 நிமிஷம்தான் கேட்குறவங்களுக்குள்ள ஏறும். அதையும் தாண்டி நம்ம எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களுக்கான ரேமாவாக இருக்கும். ஆமாம், அதனால தான் பைபிளில் இருக்கும் தெரியுமா, காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இப்போ ஏன் சொன்னோம் தெரியுமா? ஒருவேளை நான் சொல்லாமல் இருந்து வீட்டுக்கு போகும்போது என் காது. ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராம். இந்த விசுவாச பரீட்சையை குறித்து ஒரு சில காரியங்களை கொஞ்சம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதாவது விசேஷித்தவனுக்கு ஒரு விசுவாச பரீட்சை, விசேஷித்தவனுக்கான விசுவாச பரீட்சை என்பது ரொம்ப விசேஷமானது. இந்த 12th எக்ஸாம், 12th படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் அட்டன் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நீட் எக்ஸாம் இருக்கிறது, அது எல்லாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆமென். ஆமென். நீட்டுனாலே ஆமென் கும்பிட்டு போட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதை விட சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறது. இதுதான் பெரிய சேலஞ்ச். கொஸ்டினை விடுங்க, எங்களை உள்ளேயே உடல்ல. ஆமே, அவன் எங்கெல்லாம் செக் பண்ணி இங்கே எல்லாரையும் அப்படி செக் பண்ணி இப்படி செக் பண்ணி விட்டா அங்கே ஈஸியாக அடிச்சுட்டு போகிறான். பார்த்தா மொத்தத்தில் கேன்சல். ஆமே, படித்த பிள்ளைங்க, படித்து நல்லா எழுதின பிள்ளைங்களுக்கு வருத்தம், படிக்காமல் எழுதின பிள்ளைங்களுக்கு நீர் தரும் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்த. எனக்கு ஒரு தம்பி வந்து முழங்கல் போட்டு, அண்ணே கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்னு. நான் போறேனே,
என்னை வாழ்த்தி அனுப்புங்க அண்ணே அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போடாமல. ஆமென். விசேஷித்தவனுடைய பாடுகள். இந்த பரீட்சை எதற்காக என்றால் நம்முடைய விசுவாசத்தை சுத்திகரிக்க. நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு தெளிவு வேணும். 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ விசுவாசம் எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விலையேறப்பட்டது. எனக்குள்ள தேவன் துவங்கின விசுவாசம் விலையேறப்பட்டது. ஏன் அது விலையேற பெற்றது என்றால் அதற்கு கொடுக்கப்பட்ட கிரயம் அப்படிப்பட்டது. ஏன் பொண்ணு அழிந்து போகிற பொண்ணுன்னு சொல்லப்பட்டது? பொண்ணை தீயில போட்டா அழியுமா? அழியாது. அப்ப ஏன் அது அழிந்து போகிற பொண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் இருக்கிறது அல்லவா, அது காசு இருக்கிற எவனுக்கும் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். ஆமே, ஹல்லேலூயா. அவன் அதுக்கு முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, பொண்ணை தாங்க, பொருளை தாங்க கேட்டு வாங்கி, அப்பா நான் வாங்கிட்டேன்னு சொல்லும்போது நம்ம போய் ஒரு கடையில் வாங்குறோம் தெரியுமா, அவன் தேவன் யாருன்னு கேட்குறவன். ஒருத்தண்ட காசு இருக்குன்னா அவன்கிட்ட பொண்ணை வாங்க முடியும். ஆனால் எந்த பணத்தாலையும் வாங்க முடியாதது, எந்த மனிதனாலையும் உருவாக்க முடியாதது, உன்னதத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கிரயமாக தந்து எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? விலையேறப்பட்ட விசுவாசம். 2 பேதுரு 1:1 இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான விசுவாசம், precious faith, priceless faith, precious faith. இது அருமையான விசுவாசம். யூதா 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மகா பரிசுத்தமான விசுவாசம், மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். ஏன் இப்படி விசுவாசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இது எல்லாருக்குள்ளும் இல்லை. இந்த விசுவாசத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். இந்த விசுவாசம் சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி போகும் தெரியுமா? பரத்தை நோக்கி போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யாரை புடமிட்டது என்று இருக்கிறது? யோசேப்பை புடமிட்டது. ஏன் புடமிட்டது? யோசேப்பு ஆமென் சிறையில் 2 பேர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். அர்த்தம் சொல்லி ஒருத்தனுக்கு கிளிக் ஆகுது. அப்போ அவங்கிட்ட ஒரு ரிக்வெஸ்டையும் வைக்கிறான். என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறான் தெரியுமா? நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ சொல்லிட்டு அனுப்புறான். ஆண்டவர் பார்த்தார், அடுத்த புடமிடுறார். அந்த புடமிடுதல் பல விதத்தில் நடக்கும். ஒன்று தூக்கி போடுறது, இன்னொன்று பொய்யான குற்றச்சாட்டு, இன்னொன்று என்ன தெரியுமா? நமக்கு நன்மை செய்வாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அவங்க நம்மளை மறக்கிறது. இது புடமிடுதல். ஏன் இந்த புடமிடுதல் வந்ததுனாலதான் ஆமென் இன்னும் 2 வருஷம் கழித்து அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்கிட்ட பார்வன் கேட்கிறான், நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவேன்னு இவன் சொன்னானே. இவன் சொன்னான் பைபிள் அல்ல, ஆனா சொன்னது யாரு? பானபாத்திரக்காரன். அப்போ யோசேப்பு அவனை காட்டல, யோசேப்பு அவரை காண்பித்தான். நான் அல்ல அப்படி காட்டுறான். இதுதான் சுத்திகரிப்பு. விசுவாசி அவனென்றும் பதறா, விசுவாசி அவனென்று பதறா, அவன் அங்கூரமேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வார்,
இசையோடு இயேசுவை புகழ்வார். விசுவாசத்தினுடைய சரியான அர்த்தமே நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எபிரேயர் 11:1. காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம நம்புகிறோம், தேவன் உண்டென்று நம்புகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? வேண்டாம், எல்லாரும் நம்புறோம். இல்லைன்னா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க போறோம்? தேவன் உண்டு, நம்புறோம். இயேசு ஆமென் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றதை நம்புறோம். நமக்கு பரலோகம் உண்டு, நரகம் உண்டு, நம்புறோம். இதெல்லாம் நம்புறோம். இதெல்லாம் உறுதியா நம்புறோம். இதெல்லாம் அசைவே கிடையாது. என் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை குறித்து தான் எனக்கு டவுட் இருக்குமே தவிர இயேசு மேல எனக்கு என்ன கிடையாது, டவுட் கிடையாது. அவர் என்னை காப்பாற்றுவார். ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லுவாங்க? அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை அதுல தான் எங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை டவுட் ஆகுமே தவிர நான் ஒருத்தர் ஆராதிக்கிறேன் தெரியுமா, அவர் மேல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பது எனக்கு இதை நான் நம்புறேன். ஆனா காணப்பட நான் என்ன செய்யல, இன்னும் காணல. ஆமே, நீ வீட்டில் வச்சிருக்கிறீங்க தெரியுமா, அது கிடையாது. ஆமே, அவர் இப்ப வேற படம் நடிச்சிட்டு இருக்கிறார். நான் சொன்னது புரிஞ்சா? அவர் இப்பொழுது அதுல எப்படி நடிக்காருன்னு ஒருவேளை யூதாசா கூட நடிக்கலாம். ஏன்னா கேரக்டர் தான் முக்கியம். அவர் வேற படம் நடிச்சிட்டு இருக்கிறார். நான் அவரை பார்க்கல, நான் அவரை பார்க்கவில்லை. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை நினைக்கும் போதே உள்ளம் குளிருது. அவர் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, வாயின் முத்தங்களால் திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே. அப்படியே கைகளை உயர்த்தி என்னவரே, என் ஆத்ம நேசரே, நீர் என் மணவாளனே. என்னவரே, ஆமென். என்னை பிரியமே என்று ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே, என்னவரே. இது என்னாச்சு? அநேகர் பக்க வழியாய் நுழைந்து விசுவாசத்தை இம்மைக்குரியவைகளுக்காக மட்டும் திருப்பி விட்டார்கள். இம்மைக்குரியவைகளுக்காக மட்டும். இப்போ கர்த்தர் கார் தருவார், வீடு தருவார், பைக்கு தருவார். இப்படி இது நம்ம பண்றது கூடாதுன்றல்ல. எனக்கு பசிக்குன்னா கர்த்தர் எனக்கு ஆகாரம் தருவார், எனக்கு கார் தேவைன்னா எனக்கு கார் தருவார், எனக்கு வீடு தேவைன்னா வீடு தருவார். இது ஆனா நம்பிக்கையை இதோட அடைத்து போட்டுக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை, எனக்கு கர்த்தர் வெற்றியை தருவார், எனக்கு அதோட முடிஞ்சு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஏன்? கரைப்பட்டு விட்டது, அடைபட்டு விட்டது. அதனால கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? புடமிடுகிறார், புடமிடுகிறார், புடமிடுகிறார். அந்த புடமிடுதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? உண்மையிலேயே யோசேப்பு எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல மரிக்கிறான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒருத்தன் மரிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரமிடு கட்டப்பட்டிருக்கும் தெரியுமா? ஆனால் அவனுடைய ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? இங்க இருந்து நீங்க கானானுக்கு ஒரு நாள் போவீங்க, அன்னைக்கு என் எலும்பையும் எடுத்துட்டு போனோம். அவன் ஃபோக்கஸ் வந்து நித்தியத்துக்கு மேல இருக்கிறது. என் நித்தியத்துக்கு மேல என்னுடைய ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னால என் விசுவாசம் கரைப்பட்டு விட்டது என்று அர்த்தம். அதனாலதான் அங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது யூதா 1:20 உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஓ, நமக்குள்ளதான் இருக்குது. மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், precious faith, priceless faith. விலையேறப்பட்ட விலை, அதுக்கு ஒரு விலையே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட விசுவாசம், அருமையான விசுவாசம்,
மகா பரிசுத்தமான விசுவாசம். இது அருமையாகவும் விலையேற பெற்றதாகவும் மகா பரிசுத்தமானதாகவும் என்னில் தொடர கர்த்தர் என்னை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்படி என்றால் ஒரு காரியம் நிச்சயம், யாக்கோபே, இஸ்ரவேலே, ஒன்றை புரிந்து கொள், கர்த்தர் உனக்கு செய்கிறது தீமை அல்ல, கர்த்தர் உனக்கு செய்கிறது நன்மையே. நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, என் தேவன் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாச பரீட்சை பவுல் வாழ்க்கையில பல விதங்கள் வந்து, விசுவாச பரீட்சையில அநேக காரியங்கள் வெளிப்படும், அநேக நன்மைகள் அடைவார்கள், அநேக நிலைகளிலே அவர்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். விசுவாசம் ஆமென் பொறுமையை உண்டாக்கும் என்று யாக்கோபு 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை நீ என்ன பண்ணணும்? இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த பரீட்சையில பவுல் வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த பொறுமையின் கிரியைகள், பொறுமை என்பது அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல. ஆன்சர் தெரியாதவன் எப்படிதான் இருப்பான்? அமைதியா தான் இருப்பான். பேச தெரியாதவன் எப்படிதான் இருப்பான்? அமைதியா தான் இருப்பான். வாயில புண்ணு இருக்கிறவன் எப்படிதான் இருப்பான்? அமைதியா தான் இருப்பான். ஆமென். அமைதியா இருக்கிறது மட்டுமல்ல பொறுமை என்பது. இந்த அப்போஸ்தலர் 27-28 அதிகாரத்துல பவுலிடத்துல வெளிப்பட்ட அந்த பொறுமையின், விசுவாச பரீட்சையினால் உண்டான பொறுமையின் கிரியைகள் 5 காரியங்களை பார்க்க முடியும். ஏற்கனவே 5ல் 3க்குள்ள இன்னொரு 5. ஆமென். சில பார்க்குறாங்க, இதுவே எங்களுக்கு பரீட்சையா இருக்கு, இதுவே பெரிய போராட்டமா இருக்கிறது. அதுல புரிவதற்காக, எளிதில் நமக்குள்ளே ஏறுவதற்காக நீங்க வீட்டில் போய் அப்போஸ்தலர் 27-28 நல்லா படிக்கணும். இன்னைக்கு எல்லா வசனங்களும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்பதான் நான் செய்திக்குள்ளேயே போகிறேன். சில பார்க்குறாங்க, நீங்க போங்க நாங்க போறோம், நீங்க உள்ள போங்க நாங்க வெளியே போறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பவுல் 276 பேரோடு கூட பயணிக்கிறான். கப்பல்ல வந்த ஒரு பெரிய பரீட்சை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய புயல் வீசுகிறது. பெரிய புயல். இந்த புயல்ல பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட எல்லாருக்குமே இல்லாமல் போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது உண்மையிலேயே இது எல்லாருக்கான சோதனையா இருந்தாலும், மற்றவர்களுக்கு இது சோதனை என்றால் பவுலுக்கு இது பரீட்சை. சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்கு இது சோதனைன்னா, ஆமா, நீங்க ஒரு கம்பெனியில இருக்கிறீங்க, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, வேற யாரும் ரட்சிக்கப்படலை. ஓகே, அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய கம்பெனியை க்ளோஸ் பண்ற ரேஞ்சுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னு வைங்களேன். வராது. ஒரு எக்ஸாம்பிள், சிலர் பார்க்கலாம், நான் இப்போதான் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். சில கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, நேரம் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கம்பெனிக்கு போவாங்க. சில டைம் நம்ம நினைக்கலாம், இப்போதான் நான் ஜாயின், இப்போ வருதுன்னு வைங்களேன், அது அந்த கம்பெனிக்கு வந்த சோதனை. ஆனா நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறதுனால அது உங்களுக்கான சோதனை அல்ல, உங்களுக்கான பரீட்சை. மீதி எல்லாருமே காமனா ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா நான் என்ன எடுக்கிறேன்? ஏன்னா எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? 3 சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், அருமையான விசுவாசம். அடுத்து எல்லாரும் இப்ப சொல்லணும், விலையேறப்பட்ட விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்க சொல்லிட்டே போகணும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஆமென். அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கும். அற்ப விசுவாசம் இருக்கும், ஆச்சரியமான விசுவாசம் இருக்கும். ஆமென். பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவார்?
அற்ப விசுவாசி 100க்கு அதிபதி விசுவாசத்தை எப்படி பாப்பார்? அப்ப லெவல் வேறையா இருக்கும். ஆனா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? விலையேறப்பட்ட விசுவாசம். நமக்குள்ள இந்த விசுவாசத்தை துவக்கும்படிக்கு கிரயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த விரும்புறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு ஆமென். எவ்வளவு நல்லவர் இயேசு, நல்லவர். ஆமென். இந்த பரீட்சை வந்து நமக்கானது, விசேஷித்தவனுக்கானது. இதுல எல்லாரும் நம்பிக்கை இழந்து, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அதனுடைய 20 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய நம்பிக்கை மற்று போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குகிறது தெரியுமா? பொறுமையை உண்டாக்குகிறது. யாருக்குள்ள தெரியுமா? விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே. அந்த 276 பேர்ல யாருக்குள்ள விசுவாசம் இருக்குது? பவுலுக்குள்ள மட்டும். பவுல் இந்த இடத்துல டூருக்கு போக கப்பல்ல ஏறல. அவன் 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 சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான். அந்த கூட்டத்தில் யாருமே, பவுல் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மட்டும் அடி வாங்க மாட்டார், கூட ஒருத்தனையும் கூட்டிட்டு போய் அடி வாங்கி கொடுப்பார். ஆமாம், அப்படியும் கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க. நான் மட்டும் வாங்கக்கூடாது அப்படி பார்க்குறாரு. ஆண்டவர் வந்து ட்ரீமில் பேசுகிறார். இவர் பித்தினியாவுக்கு போக முயற்சிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ மக்கதோனியாவுக்கு போ. ஒருவேளை அங்கே அடி ஜாஸ்தியாக இருக்குமோ? எதுக்கும் சீலா நீயும் என் கூட. சீலானா ஷீலா கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஷீலானா அவங்க ஒய்ஃபானு. இல்லை ஷீலான்னு இன்னொருத்தர், பவுல மாதிரி இன்னொரு சீஷன். வா, எதுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு மார்க்கோ கூப்பிட்டாரு. மார்க்கு உஷாரா, நான் வரலப்பான்ட்டாரு. வா ஓடிடு. இப்போ அங்கே போய் அடி. எங்கே போனாலும் கூட 2 பேரை கூட்டிட்டு போய் ஃபஸ்ட்டு பர்னபாவை கூட்டிட்டு போய் அடி வாங்கி கொடுத்தாரு. அடி வாங்கி கொடுத்தாருன்னா அப்படி அல்ல. ஆமாம். ஆனால் இந்த இடத்துல அவர் கம்பெனிக்கு யாருமே கிடையாது. தனியா 14 நாள் இவங்க யாருமே சாப்பிடவே இல்லை. பவுல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். இது விசுவாச பரீட்சை, இது சோதனை அல்ல, இது பரீட்சை என்பதை பவுல் புரிந்து கொள்ள 14 நாள் ஆச்சு. பவுலுக்கே 14 நாள் ஆச்சுன்னா நமக்கெல்லாம் 14 வருஷம் தாண்டினாலும் நம்ம எல்லாம் அவங்களுக்கும் எத்தனை பேர்ப்பா அவங்க கூட சேர்ந்து நாங்கள் 10 பேர், நாங்கள் 15 பேர், நாங்கள் 276 பேர். இது வந்து சோதனை. எல்லாரும் 14 நாள் சாப்பிடவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. ஆமே. 33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கு. ஒண்ணுமே 14 நாள் சாப்பிட. ஏன் சாப்பிடல சொல்லுங்க பார்க்கலாம். போச்சு. அதாவது சாப்பிட்டு உயிரோடு இருந்து தண்ணியில மூழ்கி சாவதை விட சாப்பிடாம அப்படி பசியிலேயே மயங்கி விழுந்து செத்தா சாவுறது நமக்கு தெரியாது. சில பார்க்குறாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கு. இவங்க செட்டப்ப சொல்றேன். அப்படி மயங்கி பசியில என்ன எப்படி 14 நாள் சாப்பிடாம இருந்திருப்பான். 14 நாள் சாப்பிடாதவங்களையும் உயிரோட வைத்தது அவருடைய தயவு. ஏன்னா கர்த்தர் அங்க சொல்லுவார், ஆமென், 24வது வசனத்துல, இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப 14 நாளா சாப்பிடவே இல்லை. அவன் பவுலுக்கு வந்து 14 நாள் ஆச்சு. இது வந்து பரீட்சை. மற்ற 275 பேருக்கு இது என்னது?
சோதனை. விசேஷித்தவனுக்கு இது என்னது? பரீட்சை. ஒரு தேவ பிள்ளை இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எழும்பி நின்றுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எழும்பி நின்றுவீங்க. ஆமீன். 14வது நாள்ல 21வது வசனத்தை பாருங்கள். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று ஆமென். நீங்க இதை பரீட்சையா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், எந்த இடத்துல முடங்கி கிடக்குறீங்களோ அந்த இடத்துல எழும்பி நின்றுவீங்க. எந்த இடத்துல தளர்ந்து கிடக்குறீங்களோ அந்த இடத்துல எழும்பி நின்றுவீங்க. இன்னைக்கு நிக்க முடியாம தளர்ந்து இருக்கிற அன்பு உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, இது உனக்கான சோதனை அல்ல, இது மற்றவர்களுக்கு சோதனை, ஆனால் இது உனக்கான பரீட்சை. காரணம், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ விசேஷித்தவன். இது எனக்கான ரேமா என்று நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இப்படி போகல இந்த லைன், ஆனா செகண்ட் சர்வீஸ்ல ஆண்டவர் இப்படி கொண்டு போகிறார் என்றால் நான் உறுதியாக நம்புகிறேன், ஏதோ ஒரு உள்ளத்துக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். இது பரீட்சை. பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் ஏனிக்காய். இது பரீட்சை, இது பரீட்சை. அப்போ இந்த புயல் பரீட்சையானா? பரீட்சை நான் மட்டும் அட்டன் பண்ணல, ஏன் அவர் என்ன பிராமிஸ் கொடுத்திருக்கிறார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதன் அர்த்தம் என்ன? ஏற்கனவே ஜெயத்தை எழுதிவிட்டார். என் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படி என்றால் இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனையை நான் ஜெயிக்க போகிறேன். இன்னைக்கு நான் சந்திக்கிற போராட்டத்தை ஜெயிக்க போகிறேன். ஓ நம்புகிற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷையில மற்றவர்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்கள். இது ஜெயம், இது ஜெயம் எழுதப்பட்டு விட்டது. இந்த பரீட்சைக்கான ரிசல்ட் எழுதப்பட்டு விட்டது. இது ஜெயம், இது ஜெயம். ஹalleluya. பரீட்சைக்கான ரிசல்ட் எழுதப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு விட்டது. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். கைகளை உயர்த்தி எழும்பி வரும் புயல்களிலே கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும், எழும்பி வரும். ஓரா மகனா மாசேகரே மாமா தனரோ. ஹalleluya. பொங்கி வரும் glory பாதத்தின். ஹalleluya. பரீட்சைன்னு தெரிஞ்சிட்டல, இனி அந்த பொறுமையின் கிரியை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பவுல் என்ன செய்தான் தெரியுமா? அவன் எல்லார் நடுவில் எழுந்து நின்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான்.
அவன் வெளிப்படுத்தின நம்பிக்கை 22 முதல் ஆமென் 25 வரை வாசிக்க வேண்டாம். ஆமென், அதை வேணும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமென், அவன் வெளிப்படுத்தின நம்பிக்கை ஒன்று என்ன தெரியுமா? நான் அவருக்கு சொந்தமானவன். பரீட்சையில நம்ம எந்த நம்பிக்கையை கன்ஃபஸ், எந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும் தெரியுமா? நான் அவருக்கு சொந்தமானவன். அதை தான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னை ஆட்கொண்டவரும். அந்த கூட்டத்தில் அவன் என்ன சொல்லவில்லை? நம்மை ஆட்கொண்டவர் என்று சொல்லவில்லை. ஏன்னா மற்ற யாருமே ஆமென் கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கூட்டத்தில் இவன் மட்டுமே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே மற்றவர்கள் புலம்பும் போது, வாழ்க்கையே முடிஞ்சுன்னு சொல்லும் போது, அந்த கூட்டத்தில் நீங்க தனி நபரா இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். சொல்லுங்கள், நான் அவருக்கு சொந்தம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி விரும்புறவங்க, நான் எல்லாரும் சொன்னா கம்பல் பண்ணல, கோச்சிக்காதீங்க. விரும்புற தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சத்தமா, நான் அவருக்கு சொந்தமானவன், நான் அவருக்கு சொந்தமானவள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட பரீட்சையில ஆமென் நாம இதை கன்ஃபஸ் பண்ணணும். நான் உம்முடையவன், நான் உம்முடையவன். அடுத்து சொல்றாரு, நான் சேவிக்கிறவரும், நான் அவருக்கு ஊழியக்காரன், நான் அவரை ஆராதிக்கிறவன், நான் அவரை வழிபடுகிறவன், நான் இயேசுவை சேவிக்கிறவன், நான் இயேசுவை ஆராதிக்கிறவன். அவன் அறிக்கை பண்றான். சபை நடுவில் இல்ல, மொத்த நம்பிக்கை இழந்த கூட்டத்தில் 37வது அதிகாரம் எசேக்கியேலை அறிக்கை பண்ண வச்சார்ல, நீ பேசு அப்படிங்கிறார். நீ பேசு. நீங்க இத சோதனையா பாத்தீங்கன்னா உங்க வாயில புலம்பல் வரும். பரீட்சையா பாத்தீங்கன்னா உங்க வாயில விசுவாச அறிக்கை வரும். ஆமென், ஆமென். ஐயோ, நேற்று தானே புலம்பிட்டு இருந்தேன், இது தெரிஞ்சிருந்தா நான் அறிக்கை பண்ணிருப்பேனே. இன்னும் இருக்கு. ஆமென். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாய், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன்? ஆண்டவரே எப்போ வருவீர்? அடுத்த நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா? சீக்கிரம் வரும் மாறனாதா. நாளைக்கு ரிசல்ட் வருதா? ஆண்டவரே இப்போ வரும், இறங்கி வரும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் எப்போ வருவார்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா? ஆமென். ஜீசஸ். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை. நான் சேவிக்கிறவன். அவன் கன்ஃபஸ் பண்றான். மூன்றாவது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு பேசின வார்த்தையை சொல்லுகிறான். 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. எங்க சொன்னார் தெரியுமா? எங்க சொன்னார்? இது ஏற்கனவே சொன்னது. 23வது அதிகாரம் 11வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சபை அதாவது கொண்டாட வேண்டிய இடம் ஒன்று இருக்கும் பாருங்க. பைபிள் நீங்க இப்படி படிச்சுட்டே வருவீங்க பாருங்க. சில இடத்துல நின்று ஹல்லேலூயா அப்படி சொல்லிட்டு அடுத்து படிக்கணும். அப்படிப்பட்ட இடங்களாக்க இது. ஆமென். கர்த்தர் அவனோடு அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இப்படித்தானே பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு. ஆனா சில பர்டிகுலர் இடம் வரும்போது கர்த்தர் அவன் அருகே நின்று திடங்கொள் அப்படிம்பார். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, பயப்படாதே, கலங்காதே, திடன்கொள், தைரியமாயிரு, பலப்படு, இப்படி எல்லாம் பேசுறாருனாலே அவர் எங்க இருந்து பேசுறார் தெரியுமா? பக்கத்துல நின்று, அருகில் நின்று. ஏன் அருகில் நிற்கிறார்னா, முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகுந்த கலக்கம் உண்டானதும் எல்லாரும் பவுலை என்ன செய்து போட்டுருவாங்க? பீறி போட்டுருவாங்கன்னு பயந்து அவனை கோட்டைக்குள்ள கொண்டு போறாங்க. ஆமே, அவனை பீறி போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. 13வது வசனம் நீங்க படிச்சு 12வது வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். 40க்கும் மேற்பட்டவங்க பவுலை கொலை செய்யாம நாங்க சாப்பிட கூட மாட்டோம்னு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க.
அதுக்கு முந்தின இரவுலே கர்த்தர் அவன் பக்கத்துல நின்று, பயப்படாத, பயப்படாத, நாளைக்கு உனக்கு மரணம் என்று சத்துரு எழுதி வச்சிருக்கிறானா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை, நீ திடன்கொள், நீ சாட்சி கொடுக்கணும், நீ சாட்சி கொடுக்கணும். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, அப்படியே ஒரு நிமிஷம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எழும்பி வரும் புயல்களிலே ஹல்லேலூயா, நீரே எந்தன் கன்மலை, பொங்கி வரும் சத்தமாய் சத்தமாய் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. கைகளை உயர்த்தி எழும்பி வரும், எழும்பி வரும். ஓரி மாமா கரமாசரே, நீரே எந்தன் கன்மலை, பொங்கி வரும். ஓராலா மாசேக்கரே. ஹalleluya, ஆமென். நடக்கும் நடக்கும். அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் போது அவன் இருந்த சூழ்நிலை என்ன, அடுத்த நாளே அவனுக்கு மரணத்தை எழுதி வச்சாங்க. அதை தாண்டி இப்பொழுது ஒரு புயலை பார்க்கிறான். ஆமென், இது பரீட்சை. ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் அவர் அமைதியா இருக்கு. பரீட்சைன்னு இவருக்கு எப்ப விளங்குச்சு தெரியுமா? ஆமென். 27வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, லைட் அடி தலையை தட்டி, பவுலே மறந்துட்டியா உனக்கு சொன்னது, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், ஓட்ட முடியல, நீ நிக்கணும், நீ நிக்கணும், நீ நிக்கணும். ஆமை, உன் சாட்சி சத்தம் இனியும் கேட்கப்படும். ஜீசஸ், உன் சாட்சியின் சத்தம். Come on church, வார்த்தையை கொண்டாட விரும்புகிற தேவ பிள்ளைங்க, எழும்பி வரும் புயல்களிலே நீரே. Come on, come on, come on church. யாரும் சும்மா இருக்க கூடாது. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. விடுதலை நடக்கிறது, சுகம் நடக்கிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, வியாதிகள் மறைகிறது. எழும்பி வரும், எழும்பி வரும். ஓரலமா கரமா ஷேரே, நீரே. ஹalleluya, ஆமென். பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடு. அவ்வளவுதான், பவுலுக்கு தெரிஞ்சிட்டு. ஆமென். அங்க நான் பீருண்டு போக வேண்டியது. பீருண்டு போக வேண்டியது என்ன, அங்க நான் பிளந்து போடப்பட வேண்டியது. ஆனா அதுக்கு முன்னாடி வார்த்தையை வச்சுட்டார். 40 அல்ல, 4000 அல்ல, யூரோ கிளித்தான் அல்ல, வார்த்தை நிறைவேறும் அளவும் இந்த தீபம் அணையாது. வார்த்தை நிறைவேறும் அளவும் உன் தீபம் அணைய விட மாட்டார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நிறைந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை. அவன் சொல்றான். அது மட்டுமல்ல, அடுத்து அவன் என்ன அறிக்கை பண்றான் தெரியுமா? 4வதாக, என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு, என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு. ஆமென் ஆமென். இதை கன்ஃபஸ் பண்ணணும். ஆமென். அது எப்படி ஏன் சாத்தியம் ஆகாது? ஆமென். நோவாவுக்கும் குடும்பத்துக்கும் கிருபை கிடைச்சதுன்னா பைபிள்ல இருக்கு. நோவாவுக்கும், கர்த்தருடைய கண்கள் யாருக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சது? நோவா தன் குடும்பத்தை காக்க. அவன் எனக்கு அப்பா கண்ணில் கிருபை கிடைச்சா என் குடும்பத்துக்கும் கிடைக்கும். நம்புற தேவ பிள்ளை, கமான். ஆமென். வார்த்தை வெளிப்படும் போது என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு. சொல்லுங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு.
என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தயவு. கர்த்தர் உங்களை இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் என்றால் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தயவு கிடைக்கிறது. ஆமென், ஆமென். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ஹalleluya. ஆமென். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னை தாழ்த்தி சொல்றேன். நீங்க வேணா போய் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வீட்டில் போய் கேட்டு பாருங்க. ஆமென். நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த சர்வீஸில் ஆவியானவர் பேச வச்சிட்டு இருக்கிறார். ஆமென். எனக்கு தெரியல. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். வர்ஷிப் பண்ண விரும்புறவங்க come on வர்ஷிப் பண்ணுங்க. yes worship him. நீ சாட்சி சொல்ல போற. உன் சாப்டர் க்ளோஸ் ஆகல. உன்னுடைய சாப்டர் நெக்ஸ்ட் பேஜ். ஒரு புதிய பக்கம். glory. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் ஓரமா கரல ஜனரே பாதத்தின் சுவடுகளே. ஆமென். இந்த நம்பிக்கை குடும்பத்தை குறித்து பாரப்படுகிற சகோதரா, குடும்பத்தை குறித்து பாரப்படுகிற சகோதரி, ஆமென். பாடுகள் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் துவண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு சொல்லுகிறார், பயப்படாதே பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறான் 25வது வசனத்துல, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில். இது பரீட்சைன்னு நம்புற தேவ பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்துங்க. இப்போ சத்தமா சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். சத்தமா ஆமென். ஹalleluya. அவன் நம்பிக்கை அறிக்கையிட்டான். நம்பிக்கை அறிக்கையிடுற இடமா பவுலே? உண்மையில இது இடம் இல்லை. நேத்து வரை நான் இது சோதனை நினைச்சேன், ஆனா இன்னைக்கு கர்த்தர் இது பரீட்சைன்னு சொல்றார். நேத்து வர இன்னைக்கு காலையில நீ ஆராதனைக்கு வரும்போது கூட ஏன் இந்த சோதனை என்றல்லவா வந்த? கர்த்தர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை தராரு. இது மற்றவங்களுக்கு சோதனை, உனக்கு பரீட்சை. 1000 10,000க்கு இது சோதனை. சட்டையின் கீழே இருக்கிற உனக்கு இது பரீட்சை. Glory. Hallelujah. Thank you Holy Spirit. Amen. நேரம் முடிஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஆமென். இந்த பொறுமையின் கிரியை அடுத்து எப்படி வெளிப்படுது தெரியுமா? பொறுமை என்பது அமைதியா இருப்பது மட்டுமல்ல. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்பிக்கையை வெளிப்படுத்துறது. ஆமென். நம்முடைய நம்பிக்கை இன்னொருத்தங்களை அடிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. பவுல் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது அடுத்தடுத்து பயன்படுத்துகிற ஒரு வேர்டு உண்டு. என்ன தெரியுமா? திடமனதாயிருங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் அப்படித்தானங்க நம்மளை நம்ப பண்ணினார். ஆண்டவர் நம்மளை எப்படி நம்ப பண்ணினா? திடமனதாயிரு. ஆனால் பல நேரத்தில் நாம் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருவோம். ஆமாம், அவங்கள தட்டி எழுப்புறதை விட்டுட்டு ஆண்டவரை நம்ப அப்படி சொல்லிட்டு போயிடும். ஆமென். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை இன்னைக்கு இப்போ காட்டி கொண்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஏன் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஏன் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர முடியலன்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கட் பண்ணிடுவோம். செகண்ட் பார்ட் ஆண்டவர் உனக்கு இப்படி சொல்றாரு பார்த்துக்கோ, அது சொல்றதுக்கு முன்னாடி திடமனதார், பயப்படாதன்னு சொல்லும் போது அவன் மெதுவாக கேட்கறதுக்கு வரும். நம்ம இதில் நான் நிறைய கோட்டை விட்டுருக்கிறேன், அதனால சொல்றேன், நம்ம இதில் கோட்டை விட்டுருவோம். எப்படி? ஏன்னா ஆண்டவர் ஜீசஸ். ஓகே, உட்காந்துருங்க. நீங்க எழும்பக்கூடாதுன்னு தான் சவுண்டு. அப்படி உட்காந்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி வரும் புயல்.
அவை அதாவது நம்ம சொல்லும்போது, நீங்கள் உங்கள் மனைவிட்ட சொல்லும்போது, உங்கள் புருஷன்ட்ட பிள்ளைங்கள்ட்ட ஃபஸ்ட்டு அவங்களை திடமானதாயிரு. நம்ம இங்கே தான் கோட்டை விடுவோம். கோட்டை விட்டு நீ ஜாப் பண்ணு, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படிலாம் சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு ஒரு பார்த்தா ஆமே ஆண்டவர் உணர்த்தினது கற்றுத்தந்தது உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பவுல் எழும்பி நின்று அது இதான் அந்த பொறுமையின் கிரியை. நம்ம கிரியை இருக்கும், என்ன இருக்காது தெரியுமா? பொறுமை இருக்காது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அம்மா இது என் அன்பு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். பொறுமை இருக்கும், கிரியை இருக்கு. பொறுமை இருக்காது, கிரியை இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாமா? நீங்க கிளாக்க பார்க்கல, எனக்கு தெரியும். ஆமே ஆமே, ஏன்னா அந்த வேர்டு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதனால எனக்கு ஸ்டாப் பண்ணு. இப்போ ரெண்டாவது, இந்த பவுல் அந்த இடத்துல நிராகரிக்கப்படுகிறான். இந்த பவுல் ஆல்ரெடி 10வது வசனத்தை சொல்லுவார், வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார், இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அவ சொல்லும் போது அந்த இடத்துல அவன் வாய்ஸ் எடுபடலை. ஏன்னா அவன் அந்த இடத்துல இப்போ யாரா இல்லை தெரியுமா? ஏற்கனவே ஒரு போஸ்ட்ல இருந்தா பாருங்க, அந்த போஸ்ட்ல இல்லை. ஆமாம், அதாவது ஒரு மனுஷன் நம்மளை எவ்வளோ வேல்யூ பண்றானோ அந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்வான். இந்த இடத்துல அவன் வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? இந்த புயலுக்குள்ள யார் போனோம்? பவுல் போனோம். சில நேரத்தில் தேவன் அனுமதிக்கிறது அப்படிதான், நமக்கு காட்டுவார். ஆமா, ஆனாலும் தேவன் இதுக்குள்ள அப்ப நிராகரிச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கிற யாருமே சாக மாட்டாங்க அப்படிங்கிற வெளிச்சம் யாருக்கு வந்துட்டு? பவுலுக்கு வந்துட்டு. ஆமே, நான் யோசித்து நானா இருந்திருந்தேன்னா நான் சொல்லி கேட்கல, இல்லை கொஞ்ச நாள் கூட சாப்பிடாமலே இரு, நான் சாப்பிடுவேன். அதான் பவுல் சொல்லுவார். அவர் சாப்பிட்டாரு, நம்மளால் சாப்பிட்டாரு. இடையில போய் இப்போ வாரேன் சொல்லிட்டு வெளியே போயிட்டு பிரைஸ் தி லார்ட். ஆமே, இவர் சாப்பிட்டாரு. ஆனா நிராகரிக்கப்பட்ட பிறகும் நான் நின்னா இவங்களுக்கு நன்மைன்னு தெரிஞ்சதும் அந்த இடத்துல போய் நிற்கிறான். மோசே நிக்கல. மோசே போய் நின்னா ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும் தெரிஞ்ச பிறகும் மோசே சொல்றாரு, வேற யாரையாவது அனுப்புங்க. ஏன் இந்த பாடுகளுக்கு உட்படுத்துறாரு தெரியுமா? ஆமென். அந்த தவறு நம்ம கிட்ட ரிப்பீட் ஆகக்கூடாது. நமக்கு நிறைய இடத்துல நமக்கு தெரியும் நம்ம நின்னா இவங்களுக்கு நன்மைன்னு. ஆனா அந்த இடத்துல நம்ம நிராகரிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால நிக்காம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இது கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. அதாவது சில இடத்துல நம்ம நின்னாதான் பிரச்சனை, அந்த இடத்துல போய் சொல்லல. இந்த இடத்துல நான் நிக்கலாம், நான் நின்னா இவங்களுக்கு நன்மை. பவுல் எழும்பி நிற்கிறான். இதான் விசுவாச பொறுமையின் கிரியைங்க. இதான் கிறிஸ்து. தன்னை பிடிக்க வந்தவன் காதை பேதுரு வெட்டின போது எடுத்து ஒட்டினார் பாருங்க. இது அவருக்கு செய்ய முடியும். என்ன பிடிக்க வந்த இல்ல, உனக்கு இது வேணும் அப்படி இருக்கல, இதை செய்யறான். அவன் நன்மையா நிற்கிறான். ஏன்னா அவன் இதை எப்படி பார்க்கறான் தெரியுமா? இது விசுவாச பரீட்சை. மற்றவங்க இதை எப்படி பார்த்தாங்க? சோதனையா பார்க்கிறவங்க என்ன பண்ணாங்க? 42வது வசனத்துல எல்லாரையும் கொன்று போட போர் சேவகர் யோசனையா இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? சோதனையா பார்க்கிறவன் அடுத்தவனை காயப்படுத்துவான், பரீட்சையா பார்க்கிறவன் அடுத்தவனை திடப்படுத்துவான். நமக்கு ஒரு பிரச்சனையை நாம சந்திக்கிற பிரச்சனையை சோதனையா பார்த்தா வார்த்தைகளினால செயல்களினால மற்றவர்களை காயப்படுத்துவோம். பரீட்சையா பார்த்தா வார்த்தையினால செயல்களினால மற்றவர்களை திடப்படுத்துவோம். தேவன் நம்மை மற்றவர்களை தாக்க அழைக்கவில்லை, ஒருவர் அன்பினாலே தாங்க அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அதாவது ஒவ்வொரு செய்திக்குள்ள வரும்போதுதான் நம்ம இன்னும் கரையில தான் கடந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க ஆழத்துல முத்து எடுத்து அங்க காதுல இங்க அப்படி நிறைய முத்து எடுத்துட்டீங்க. ஆமே, ஒவ்வொரு நான் நிராகரிக்கப்பட்ட இடத்துல நான் போய் நின்று அந்த இடத்துல நன்மை உண்டாகும் தெரிஞ்சதும், ஆனா அந்த இடத்துல எனக்கு வாய்ஸ் இல்லை, நான் போய் நிற்பேனா? ஆண்டவர் ஊமை சொல்லும் போது நல்ல சமாரியனை தான் அங்க கொண்டு வரார். சமாரியனுக்கு யூதனுக்கு ஆகாதே, ஆனா சமாரியன் நினைச்சு அவனை காப்பாற்ற முடியும். அப்படின்னதும் அவன் நான் சமாரியன், ஏன்னா அவனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் அவர் யோசிக்காம அந்த மனதுருகி இதுதான்
இதுக்கு தான் உட்படுத்துகிறார். இந்த சுபாவம் என்கிட்ட வரணும். பாடுகளுக்கு உட்படுத்தி. மோசே ஆரம்பத்தில் நிராகரிச்சா, அதுக்கப்புறம் மோசைக்கு ஆண்டவர் அனுமதித்த பாடுகள் வழியில அவனை இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் தெரியுமா? மோசையின் சுபாவம். இப்ப மோசைக்கு விரோதமா எல்லாரும் கல்ல எறிகிறாங்க, கல் எடுக்கிறாங்க. மோசே ஆண்டவர் மோசை கிட்ட சொல்றார், மோசே இந்த ஜனங்களை நான் அழிச்சிடறேன், ஒன்ன பெரிய ஜாதியாக்குறேன். மோசே சொல்லுவார், ஆண்டவரே நீங்க அவங்கள அழிக்கிறதா இருப்பீங்கன்னா என் பேரை உங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க. பாடுகளுக்கு பின் வந்த மகிமை இது. ஒரு மோசையே இப்படி பரிந்து பேசுவான் என்றால் எனக்காக ஜீவனை தந்தவர். நம்பாம போன பின்பு நன்மையாக நின்றான். கப்பர் சேதம் உண்டாகும் என்று அறிந்தும் அதை ஏற்றுக்கொண்டான். 27வது அதிகாரம் அதனுடைய 14 நிற்க வேண்டும், 26 விழ வேண்டும். ரெண்டையும் அக்செப்ட் பண்றார். இதான் பொறுமையின் கிரியை. நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஆமென். நீ ஒரு தீவில் விழ வேண்டும். அது என் கணவருக்கு. அவருக்கு சிலர் அடிபட்டாதான். ஆமென். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க ஆன்லைனில் பார்க்குறாங்களே, பேர் ஊர் சொல்லாதனால கோச்சிக்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா, பாஸ்டர் என் கணவனுக்கு 45 வயது, 50 வயது இருக்கும். ஆமென். அவர் பார்க்க 25 வயது போல இருப்பார். அதனால அவருக்கு அநேக பெண்களோடு தொடர்பு. நீங்க ஜோம் பண்ணி அவர் பார்க்கறதுக்கு 50 வயசு ஆள் மாதிரியே இருக்கிறது மாதிரி நீங்கள் ஜெபிக்கும்படி நான் வயசை மட்டும் கொஞ்சம் மாற்றினேன். ஏன்னா அவன் மீதி எல்லாம் அப்படியே இருந்து. ஆமாம், நான் இது எப்படி ஜோம் பண்ணேன் ஆண்டவரே. ஆமாம், சில நேரத்தில் அவர் அப்படி தான், இப்படி அவரை பார்த்தால் பிடிக்காம ஆகணும். ஆமாம், அது அவங்க பாஸ்டத்தில். ஆமாம், சிலர்லாம் ஜோம் பண்ணா, பாஸ்டர் என் பையனை ஆண்டவர் லைட்டை தட்டி கொண்டு வர ஜோம் பண்ணுங்க. ஆமாம், அதாவது விழுகும். இவர் அக்செப்ட் பண்ணுறார். இந்த மெச்சூரிட்டி இது. நீ நிற்கணும், எஸ், நீ விழணும், ஓகே. தேவன் அனுமதிக்கிற விழுகை கூட அநேகரை எழும்ப பண்ணுவதற்கு எதுவான. ஆமென் சொல்லுங்க. 4வது, விரியன் பாம்பு கடித்தும் பதறவில்லை. 28வது அதிகாரம் ஜம்ப் பண்ணிட்டேன். கடல்ல பாம்பு தேடாதீங்க. ஆமென். 28வது விரியன் பாம்பு. ஏன் பதறல தெரியுமா? இப்பொழுது பவுலுக்குள் இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? புயலை கடந்த விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். புயல். இந்த புயலை நீங்க கடந்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து சந்திக்கிறத ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இந்த புயலை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. எழும்பி வரும் புயல்களிலே நீரேந்தன் கண்மலை. ஆமென். பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. இன்னைக்கு ஒரு புயலை சந்திச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கிருபை, ஆண்டவரே இதை எழுதி, இந்த புயலை நான் கடந்துட்டேன்னா அடுத்த பிரச்சனைய ஈஸியா. அந்த பாம்பு கடிக்கும் போது அந்த பாம்புக்கு என்ன பெயர் இருந்துச்சு தெரியுமா? விரியன் பாம்பு. அது ஆமென். அது கடிச்சதும் அது என்னவா சொல்லப்படுகிறது தெரியுமா? விஷப்பூச்சி. அது யாரை கடிச்சது? பவுல. விசுவாசியெல்லாம் கடிச்சா பாம்பு நிக்குமா? ஆமென். அது விரியன் பாம்பு, விஷப்பூச்சி. அடுத்து அவன் அந்த பூச்சி. ஆமென். பவுல் பூச்சின்னு சொன்னா பாம்பே சூசைட் பண்ணியிருக்கோம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆமென். அவன் உதர்னா இது பூச்சியே. இது பூச்சி. நம்ம பூச்சியை பாம்பும் போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பூச்சி. ஏன் எப்படி பவுலே
ஏன்னா இப்போ எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் புயலை கடந்த விசுவாசம். இன்னைக்கு இளம் வயதுல அதனாலதான் பைபிள்ல இருக்கு, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது. ஆமென். வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வாலிப பிராயத்துல நீ இப்படி புயலுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறாயா? நீ இதை கடக்கும் போது அடுத்து வருகிற பிரச்சனையை எளிதில் சந்திப்பாய், எளிதில் சந்திப்பாய், எளிதில் சந்திப்பாய். அன்பு சகோதரா சகோதரி, இந்த புயலை கடந்து கரை காண்பாய். அடுத்து வருகிற பிரச்சனைகளை நீ எளிதில் சந்திப்பாய். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நான் ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே இந்த பாடல், இந்த கோரஸையே பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஐந்தாவதாக, ஜனங்களுடைய வார்த்தைகளால் அவன் கலங்கவில்லை. ஜனங்கள் இந்த பாம்பு கடிச்சது அவனை என்னன்னு சொன்னாங்க? இவன் கொலைபாதகன். 4வது வசனமா? ஆமா, ஆமென். இவன் யாரா இருக்கிறா? கொலைபாதகன் அப்படின்னாங்க. அதுக்கு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, பதறல. இதுதான் பொறுமையின் கிரியை. 6வது வசனத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் தேவன். உடனே சேர்ல ஏறி உட்கார்ல. ஆமே. அதாவது புகழ்ச்சியை விரும்புகிறவன் இகழ்ச்சியை தாங்க மாட்டான். புகழ்ச்சியில் அமைதலாக இருக்கிறவன் இகழ்ச்சியில் கலங்க மாட்டான். ஆமே. ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அதாவது இவன் கொலைபாதகன் சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு அவங்க தெரியாம தானே நானா இருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பேன். இத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தன் கையில மட்டும், அதாவது புயல்ல எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப மாறி மாறி குற்றப்படுத்தல. ஆனா இப்போ ஒருத்தனை மட்டும் பாம்பு கடிச்சதும் இவன் தான் இவன் தான் இவன் தான் பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்லிட்டு இவன் தான் அப்படிமா. அதுல அவன் பதறல. அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க? தேவதூதன் சொன்னா கூட பிரச்சனை இல்லை. அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அப்படியே தூக்கி 5வது மாடி கொண்டு போய், அப்படி சாத்தானாவது தேவாலயத்துக்கு மேலதான் கொண்டு போனா, இவங்களை விட்டா நிலாவுக்கே உங்களை மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள போத்துன்னு போட்டுருவாங்க. ஆமே. இது ரெண்டுமே அவன் பதறல. ஏன்னா இந்த விசுவாசம் புயலை கடந்தது. தேவன் உன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினதற்கு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாய், நாளைக்கு நன்றி சொல்லுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ராஃப் நோட் எதிரி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை. பாடுவோம். புயலின் மத்தியில் விசுவாசத்தோடு பாடுங்க. ஒரு 3 minutes, maximum 5 minutes. நீரே என் சத்துவம், ஹல்லேலூயா. என் நம்பிக்கையை நீரே. ஆமே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. ஆமே. வரும் காலங்களிலும் நீர் இருப்பீ. கைகளை உயர்த்தி எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. வர்ஷிப்பே. பொங்கி வரும் வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா என் சுக நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என்
அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் என் கூடவே வரும் காலங்களிலும் நீர் எழும்பி வரும். கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் எழும்பி வரும் நீரே என் கண்மலை. அல்லேலூயா. பொங்கி வரும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். எந்த கல்லறையின் கல்லை திறந்திடுவேன். இன்னும் போற்றுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எந்த கல்லறையில் விடுதலை விடுதலை விடுதலை. சிறையிருப்பிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை. எந்த கல்லறையில் வியாதியிலிருந்து விடுதலை, மரண கண்ணியிலிருந்து விடுதலை 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 விடுதலை. In the mighty powerful name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே ஆமென். பாடுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. ஆமென். Glory. Hallelujah. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமாய் கைகளை உயர்த்தி நல்லவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் 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 சேம்ராம பிரார்த்தனரே. சபை மட்டும் பாடுங்கள். இன்னும் துதிப்பேன், இன்னும் 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 உம்மை. எஸ், இது சோதனை அல்ல, இது பரீட்சை, இது பரீட்சை. இந்த பாடு உனக்கு நன்மை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு கரங்களை சாட்டி உடக்கராமா சேரு ரீமா பிரார்த்தனரே. ஹalleluya. ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் எங்களை விடுவித்து எங்க பயத்தில் இருந்து ஆண்டவரே, இந்த மரண பயம், ஆண்டவரே நாளைய குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இனி என்னால் நிற்க முடியாது என்கிற பயம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம். இதிலிருந்து நீர் எங்களை விடுவித்து விட்டு எங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறீர். நன்றி அப்பா. இந்த புயலை கடக்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும், ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், கண்மணி போல காத்து கொள்ளும். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரை, அவங்க குடும்பத்தை முழுவதும் ஆட்கொள்ளட்டும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்தி உடைய பாதம் பணிந்து முத்தமிட்டு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.